வெல்கம் டு கைடு குளோப். இப்போ நம்ம இன்னைக்கான தமிழ் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்க்கலாம். தேசிய நிகழ்வுகள். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு தடுப்பு மருந்து மட்டுமே தீர்வு என்ற நிலையில் உலக நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொரோனா தடுப்பு மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன. கொரோனாவை தடுக்க உலகம் முழுவதும் சுமார் 150 தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அது சில தடுப்பூசிகள் இறுதிக்கட்ட சோதனையிலும் வெற்றி பெற்றுள்ளன. இங்கிலாந்து முதன்முறையாக கொரோனா தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஃபிசர் தடுப்பூசியை எமர்ஜென்சி தேவைக்கு பயன்படுத்த இங்கிலாந்து அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னா, எந்த நாட்டிற்கு முதன்முறையாக கொரோனா தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை இங்கிலாந்து. அடுத்த செய்தி, காஷ்மீர் குறித்து தவறான வரைபடத்தை வெளியிட்ட விக்கிபீடியா இணையதளத்திற்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் ட்விட்டர் பயனர் ஒருவர் இந்தியா பூட்டான் உறவு குறித்த விக்கிபீடியா பக்கம் காஷ்மீரின் வரைபடத்தை தவறாக சித்தரிப்பதை எடுத்து கூறி நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னா, விக்கிபீடியா எதன் வரைபடத்தை தவறாக வெளியிட்டது? இதற்கான விடை காஷ்மீர். அடுத்த செய்தி, கொரோனா வைரசுக்கு எதிரான ஃபைசர் நிறுவனத்தின் தடுப்பூசியை பயன்படுத்த ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தற்காலிக ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மருந்தை இந்தியாவுக்கு அளிப்பது குறித்து பேச்சு நடந்து வருவதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனாவிற்கு எதிராக தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சியில் பல்வேறு நாடுகள் ஈடுபட்டுள்ளன. நம் நாட்டில் 3 தடுப்பூசிகள் இறுதிக்கட்ட பரிசோதனையில் உள்ளன. இந்நிலையில் ஃபைசர் நிறுவனம் உருவாக்கியுள்ள தடுப்பூசியை பயன்படுத்த பிரிட்டன் அரசு தற்காலிக ஒப்புதல் அளித்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னா, கொரோனா வைரசுக்கு எந்த நிறுவனத்தின் தடுப்பூசியை பயன்படுத்த ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தற்காலிக ஒப்புதல் அளித்துள்ளது? இதற்கான விடை ஃபைசர். அடுத்து நம்ம அறிவியல் செய்திகளை பார்க்கலாம். உலக நாடுகள் பலவும் செவ்வாய் கிரகத்திற்கு போட்டி போட்டுக்கொண்டு விண்கலங்களை அனுப்பி வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக செவ்வாய் கிரகத்திற்கு ரோவர் விண்கலத்தை அனுப்பியுள்ள அமெரிக்காவின் நாசா அதற்கு பெர்சவரன்ஸ் என்று பெயரிட்டுள்ளது. இந்த விண்கலம் செவ்வாய் கிரகத்தை பிப்ரவரி மாதம் சென்றடையும் என்று, செவ்வாய் கிரகத்தில் ஓராண்டு வரை தங்கி ஆய்வில் ஈடுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செவ்வாய் கிரகத்தில் வருகின்ற 2026 ஆண்டிற்குள் மனிதனை தரையிறங்கும் முயற்சி வெற்றி பெறும் என்று ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி எலன் மஸ்க் தெரிவித்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் எந்த ஆண்டிற்குள் மனிதனை தரையிறங்கும் முயற்சி வெற்றி பெறும் என்று எலன் மஸ்க் தெரிவித்துள்ளார்? இதற்கான விடை 2026. அடுத்து நம்ம சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். வாஷிங்டன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு சமூக மாற்றங்களுக்கு வித்திட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த சிறுமி கீதாஞ்சலி ராவை சாதனை சிறுமியாக டைம் பத்திரிகை அறிவித்துள்ளது. அமெரிக்க கொலராடோ மாகாணத்தை சேர்ந்த இந்திய வம்சாவளி சிறுமி கீதாஞ்சலி ராவ் 15. இவர் கைண்ட்லி என்ற மொபைல் செயலியை உருவாக்கினார். இது ஆன்லைன் துன்புறுத்தல்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடித்து பயனாளியை எச்சரிக்கும் திறன் கொண்டது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு திறன் உதவியுடன் இந்த செயலி இயங்குகின்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னா, டைம் பத்திரிகை சாதனை சிறுமியாக யாரை அறிவித்துள்ளது? இதற்கான விடை கீதாஞ்சலி ராவ். அடுத்து நம்ம பொருளாதார நிகழ்வுகளை பார்க்கலாம். நாட்டின் பொருளாதாரம் ஆங்கில எழுத்தான V வடிவ மீட்சியில் இருப்பதாக மத்திய நிதி அமைச்சகத்தின் மாதாந்திர பொருளாதார நிலை குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான 2வது காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி -7.5% உள்ளது. இது இதற்கு முந்தைய காலாண்டின் 2வது காலாண்டுடன் ஒப்பிடும்போது கிடைப்பதாகும். இதுவே கடந்த முதல் காலாண்டுடன் ஒப்பிடும்போது 23% வளர்ச்சியை கண்டுள்ளது. இது V வடிவ மீட்சியாகும். நாட்டின் பொருளாதார அடிப்படைகள் வலுவுடன் அப்படியே இருப்பதையே இது காட்டுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் பொருளாதாரம் எந்த ஆங்கில எழுத்து வடிவ மீட்சியில் இருப்பதாக மத்திய மாதாந்திர பொருளாதார நிலை குறித்து அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை V. அடுத்து நம்ம விருதுகளை பார்க்கலாம்.
மகாராஷ்டிராவை சேர்ந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ரஞ்சித் சிங் திஷேல் 32 சர்வதேச அளவில் சிறந்த ஆசிரியராக தேர்வாகியுள்ளார். அவருக்கு 7.50 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தலைவர் லண்டனை சேர்ந்த வர்கி அறக்கட்டளை என்ற அமைப்பு சர்வதேச அளவில் கல்வி பணியில் சிறப்பாக சேவை செய்து வரும் ஆசிரியரை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் கௌரவித்து வருகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அளவில் சிறந்த ஆசிரியராக தேர்வாகியுள்ளவர் யார்? இதற்கான விடை ரஞ்சித் சிங் திஷேல்.